Good evening. இன்னைக்கு வந்து நம்ம physicsல வந்து first topic வந்து பார்க்க போறோம், which is called as electric charges and fields. இது வந்து ஒரு important topic when you know talk about இந்த Neet இல்ல JEE எதுக்கா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்ட் லெசன். ஸோ இதில் நிறைய கான்செப்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரும் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் அண்ட் இன்டிகிரேஷன்ஸ். ஸோ இந்த லெசனில் வந்து we have 4 மேஜர் பார்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்குது, அது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு செகண்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல், டார்க்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜி அதெல்லாம். ஃபோர்த் வந்து இந்த ஃப்ளக்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ். அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஸோ இந்த டாபிக்ஸ் மேஜராக கவர் பண்ணிவிட்டு இதில் இருக்க கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி நீங்களும் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஈஸிலி டூவபிள் டாபிக் தான், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், வில் ஜஸ்ட் ரிவைஸ் ஃபார்முலாஸ். ஒரு ஒன் ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் அது பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது we talk about Coulomb's law. கூலும் என்ன சொல்கிறாரு, ஃபோர்ஸ் இஸ் directly proportional to product of charges and inversely proportional to square of the distance. ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். இது ஃபோர்ஸ். இது வந்து எப்போ மட்டும் பண்ண முடியும்னா ஏர் மீடியமில் இருந்தால் மட்டும். மீடியம் சேஞ்ச் ஆச்சுன்னா வேல்யூ மாறும். இன் எனி மீடியம் ஹூஸ் பெர்மிட்டிவிட்டி இஸ் மியூ, ஃபோர்ஸ் எஃப் டேஷ் எப்படி மாறும் அப்படின்னா 1/4 எப்சிலான். எப்சிலானை நீங்கள் எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர்னு எழுதலாம். சின்ஸ் யூ நோ எப்சிலான் ஆர் இஸ் எப்சிலான் பை எப்சிலான் நாட். Q1 Q2 R² போடலாம். உங்களுக்கு இதுதான் வந்து ஃபோர்ஸ் இன் ஏர் மீடியம்னு தெரியும். ஸோ எஃப் டேஷ் கேன் பி ரிட்டன் as F/எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆருக்கு இன்னொரு பேர் இருக்குது, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். திஸ் கேன் பி ஆல்சோ ரீப்ளேஸ்ட் பை K. ஓகே, சரி. அடுத்தது ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q1 Q2 R² இன்ட்டு R கேப். R கேப்பை வந்து நீங்கள் R வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் Rன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் வெக்டார் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ கொஷின்ஸ் வரும். என்னென்னு, ஒரு ட்ரையாங்கிளோட 3 கார்னரில் 3 சார்ஜஸ் இருக்குது, நெட் ஃபோர்ஸ் என்ன, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும். அது சம்ஸ் வரும்போது எப்படி பண்ணலான்னு சொல்லலாம். சரிங்களா? ஈக்குலிபிரியம் ஆஃப் சார்ஜஸ். ஒரு சிஸ்டம் வந்து எப்போ ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு சொல்லுவோம்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் 0வாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 சார்ஜ் இருக்குது, Q1 Q2 Q3 இந்த மாதிரி 3 சார்ஜஸ் இருக்குது. இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒவ்வொன்று மேலே ஆக்டார நெட் ஃபோர்ஸும் என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்றது என்னென்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் டிஸ்சார்ஜ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபீல்டு வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேறு வேறு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஒயருக்கு அதோட சார்ஜ் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க ப்ளஸ் லாம்டான்னு வச்சுக்கோங்க. அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னென்னா λ/2 எப்சிலான் நாட் ஆர். லாம்டான்றது அதோட சார்ஜ் டென்சிட்டி, ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் ரிங். ஒரு ரிங் இருக்குது.
இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா கொடுத்துட்டாங்க. இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் கொடுத்தாச்சு. அடுத்த பாயிண்ட் பி which is at a distance small r கேட்குறாங்க. ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலானா KQ R by R square plus R square the whole power 3/2 ஃபார்முலா. ரிங்குக்கு வந்து ஃபீல்டு எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா whenever R is equal to plus or minus R by root 2. கிராஃப் பார்த்தீங்கன்னா இது R by root 2 minus R by root 2, இது plus R by root 2. Since it is symmetric, ரெண்டு சைட்லையும் இந்த சைடு R by root 2, இந்த சைடு R by root 2. இங்கே தான் வந்து உங்களோட ஃபீல்டு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, மூணாவது கண்டக்டிங் ஸ்பியர். ஒரு ஸ்பியர் இருக்குது, ரேடியஸ் வந்து R. நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க which is at a distance small r. When R is greater than R, which is on an outside point, E will be KQ by R square. When R is equal to R, which is on the surface, E will be KQ by capital R square. When R is less than R, which is on an inside point, conducting sphere field inside வந்து 0, which is because of something called as electrostatic shielding. Okay, அடுத்தது நான் கண்டக்டிங் ஸ்பியர். non-conducting sphere அப்படின்றது என்னன்னா anything which is charged. ஓகே, ஸோ ஒரு non-conducting ஸ்பியரில் வந்து பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், Gauss law யூஸ் பண்ணலாம். now we didn't do Gauss law இல்லையா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் டைரெக்டாக ஃபார்முலா சொல்லிடுறேன். ஓகே, நான் கண்டக்டிங் ஸ்பியர். Non-conducting sphere is also called to be a charged sphere. When R is greater than R, which is an outside point, field will be KQ by R square. When R is equal to R, E is going to be, which is on the surface, KQ by capital R square. When R is less than R, which is inside, E will be KQ R by R cube. ஸோ இதுக்கு கிராஃப் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் E is inversely proportional to R square. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சைட்லலாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R, சர்ஃபேஸில் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் E is inversely proportional to R square. ஓகே, சரி. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குலிபிரியம் வந்து சம் பண்ணும்போது சொல்கிறேன். நெட் ஃபீல்டு எங்கே 0வாக இருக்கோ அதான் நம்ம வந்து நல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த நல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஆல்சோ ப்ளீஸ் ரிமெம்பர், பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்கும், அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு இட் இஸ் கோயிங் டு பி இன்வர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரியா? ஓகே, அடுத்தது டைபோல். டைபோல்ன்றது என்னன்னா, when two equal and opposite charges are separated by a very small distance. புக்ஸ்லலாம் 2D சொல்லுவாங்க, பட் ஜென்ரலி நீங்கள் வந்து distance of separation between them எடுத்துக்கலாம். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ டைபோல். டைபோலோட மேக்னிடியூட் வந்து ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும் மீட்டர். இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ ஒரு டைபோல் வச்சுருக்கீங்க. இப்போ ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சியல் லைனில் ஒரு ஃபார்முலா இ ஆக்சியல், ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு ஃபார்முலா, அட் அ பாயிண்ட் பி கேட்டாங்கன்னா அது ஒரு ஃபார்முலா. இ ஆக்சியலோட ஃபார்முலா கே 2p/r3. இது நான் வந்து வெரி ஷார்ட் டைபோல் போட்டுட்டேன், பட் ஆக்சுவல் ஃபார்முலா உங்களுக்கு வேணும்னா k 2pr/r² - d² the whole power 2. இதுதான் இ ஆக்சியலோட ஃபார்முலா. இது வந்து ஸ்பெஷல் கேஸ் when it is a short dipole. டைரக்ஷன் வந்து along p vector which is from negative charge to positive charge. இதே at an equatorial point kp/r² + d² the whole power 3/2. ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா kp/r³ வந்துடுங்க. இது வந்து ஆப்போசிட் டு டைபோல் மொமெண்ட். இதுதான் ஃபார்முலா. அட் அ பாயிண்ட் பியில் கேட்டாங்கன்னா r3. இந்த 3 ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இ ஆக்சியலுக்கும் இ ஈக்குவட்டோரியலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இ ஆக்சியல் இஸ் 2 times ஆஃப் இ ஈக்குவட்டோரியல். பட் டைரக்ஷன்ஸ் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இல்லையா? ஸோ இ ஆக்சியல் வெக்டர்னு கேட்டாங்கன்னா minus of 2 times of E equatorial vector போடணும். Okay, so this is all about dipole. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we'll do flux. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அது ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு ஏரியா வெக்டர் ஏதோ ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஏரியா வெக்டருக்கும் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. ரைட், நவ் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபீல்டு வெக்டர் இன்டூ ஏரியா வெக்டர், which you can actually write it as EA cos theta. Okay, where theta is the angle between your area vector and field vector. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சாங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். and there is something called Gauss law. Gauss என்ன சொல்கிறாரு அப்படின்னா, net flux through any closed surface area is nothing but 1/ε0 times the net charge enclosed in that surface, which means ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது என்க்ளோஸ் ஆகிருக்க சார்ஜ் வந்து q1 minus q2ன்னு வைங்க. இப்போ ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் டு பி q1 minus q2/ε0 தான் சார்ஜ் என்க்ளோஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே நிறைய சார்ஜ் இருக்குது, q1 q2 q3 q4. இப்போ நம்ம இமேஜினரியாக ஒரு சர்ஃபேஸ் எடுக்கிறோம், we call this as Gaussian surface. ஸோ இந்த Gaussian surfaceல ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, it is q1 plus q3/ε0. ஸோ இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே என்ன சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ஃப்ளக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். பட் ஃபீல்டு கேட்டாங்கன்னா எல்லா சார்ஜஸுமே will exert field on that point, right? So field is because of all the 4 charges. Okay, so இதான் வந்து basic of concepts. So let's go to the questions.
First question பாருங்க. When 10 power 19 electrons are removed from a neutral metal plate, the electric charge on it is. சரி. Number of protons number of electrons ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம நியூட்ரல் பிளேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ்லி சார்ஜ்ட். எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஃபார்முலா வந்து NE, நம்பர் ஆஃப் எக்ஸஸ் ஆர் டெஃபிசிட் எலக்ட்ரான்ஸ் இன்டூ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான். இப்போ இங்கே வந்து ரிமூவ்டுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ரிமூவ்டுன்றாங்க. ஸோ வி நோ N. ஈயோட வேல்யூ வந்து 1.6 into 10 power minus 19 coulomb. So I can directly substitute. I know since electrons are removed it is going to be positively charged. So 10 power 19 electrons remove பண்ணுறாங்க which is N into 1.6 into 10 power minus 19 multiply பண்ணுங்க, plus 19 minus 19 cancel ஆகிடும். So Q value is going to be plus 1.6 coulomb. புரிஞ்சிச்சா? Any doubts? Right? If there is a doubt, please do leave in the comments. I'll see that and get back to you. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிச்சுன்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் ஆகிடும். எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்தது போகலாம். A charge Q is to be divided onto two small conducting spheres. What should be the value of charges on the spheres so that when placed at a certain distance apart, the repulsive force between them is maximum? சரி, Qன்ற ஒரு சார்ஜை வந்து 2 ஸ்பியருக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா? எப்படி நீங்கள் இதை பிரித்து கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 10 கூலூம்னு எடுத்துக்கோங்க, சார்ஜ் இருக்குது. இது எப்படிலாம் 2 ஆப்ஜெக்ட் பிரித்து கொடுக்கலாம்? ஒன்றுக்கு 9 கூலும் கொடுக்கலாம், ஒன்றுக்கு 1 கூலும் கொடுக்கலாம், இல்லை 8 2 கொடுக்கலாம், ஆமாம் தானே? 7 3 கொடுக்கலாம், இதுக்கு 6 இது 4 கொடுக்கலாம். ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாமே 10 தான் வரும். 5 5 கொடுக்கலாம், மறுபடியும் 4 6 இப்படி மாறிட்டு போகும். ரைட்? உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்? ஃபோர்ஸ் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ்னு தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் 9 into 1 is 9, அடுத்த கேஸில் என்ன வருது? 16, அடுத்ததில் மல்டிப்ளை பண்ணால் 21 24 25, அடுத்தது மறுபடியும் 24 21, அது அப்படியே கண்டினியூ ஆகும். எப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறத அப்சர்வ் பண்ணுறீங்க? சார்ஜஸை ஈக்குவலாக பிரித்து கொடுத்தா. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே Qன்ற சார்ஜ் இருக்குது. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும்னா இது எக்ஸாக்ட் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணணும். Q/2 Q/2. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஸோ ஒரு சார்ஜை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்ப்ளிட் them into equal halves, என்ன சார்ஜ் இருந்தாலும். ஓகே, சரியா? அடுத்தது போகலாங்க. Third question பாருங்க. A particle having charge Q1 exerts electrostatic force on charge Q2 which is at rest. ஸோ Q1 என்ற ஒரு சார்ஜ் வந்து Q2 மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுதான். இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, if particle having charge Q1/4 is placed midway between the line joining the two charges. So first இதோட force கண்டுபிடிச்சிடலாம். F is equal to K Q1 Q2/R². என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுதான் வந்து ஃபோர்ஸ் F. இதை ரிப்பல் பண்ணுது. ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? Q1 இருக்குது, Q2 இருக்குது, மிட்வேனா R/2ல். இங்கே Q1/4ன்ற சார்ஜை ப்ளேஸ் பண்ணிட்டீங்களா, விச் இஸ் R/2 R/2. இப்போ Q2 மேலே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுவும் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இதுவும் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ரெண்டுமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். இதை நான் F' எடுத்துக்க போகிறேன். F' இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு Q1 Q2 மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்? K Q1 Q2/R² plus K Q1/4 into Q2/R/2 the whole square. கரெக்டா?
ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து r/2. இப்போ இது என்ன ஆகும், f dash k q1 q2 by r square plus k q1 q2 by 4 by r square by 4. இது cancel ஆகிடுமா? So this becomes 2k q1 q2 by r square. I know this is f, so f dash is 2 times of f. So it is option 1. Understood? அடுத்தது போலாமாங்க? சரி, அடுத்த question பார்க்கலாம். Three charges 4q, q and q are in a straight line in the position of 0, L/2 and L respectively. So 3 charge வரைஞ்சுக்கலாம். 4q, அடுத்தது ஒரு capital Q, அடுத்தது ஒரு small q, இது 0ல இருக்கு, இது L/2, இது L. The resultant force on Q is 0 if capital Q is equal to. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது லேக்டார நெட் ஃபோர் 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ கேபிட்டல் Qக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. சரி, இது மேலே லேக்டார நெட் ஃபோர் 0னா இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இதுவும் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அது ரெண்டும் எப்படி இருந்திருக்கணும், ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஆர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கேபிட்டல் Qக்கும் ஸ்மால் Qக்கும் இருக்க ஃபோர்ஸ் கே q by இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க தூரம் வந்து L/2. ஸோ L/2 the whole square ப்ளஸ் 4qக்கும் qக்கும் 4q into q by ரெண்டு பேருக்கு இருக்க தூரம் L square. இது 0ன்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் they said net force is 0. ஓகே, ஸோ k q by L square by 4 மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன் is equal to minus of k 4q into q by L square. L square cancel ஆகிடும், k cancel ஆகிடும், 4q cancel ஆகிடும். So q is going to be minus q. So it is option 1. Okay, புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்டார் நெட் ஃபோர் 0னா அதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை வந்து ஈக்குவேட் டு 0. அப்போ யூ கேன் ஃபைண்ட் அ ரிலேஷன் பிட்வீன் த கிவன் சார்ஜ் அண்ட் த அதர் சார்ஜ். சரியா? அடுத்தது போகலாமா? ஓகே. A charge Q is placed at the center of a line joining two equal charges capital Q. The system of these three charges will be in equilibrium if Q is equal to. Okay, same. ரெண்டு சார்ஜ் இருக்காங்க. சின்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸ்ன்றனால இதை நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க, மிட் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. இது மூணுமே ஈக்குலிபிரியமில் இருக்குன்ட்டாங்க. அப்போ எல்லாத்து மேலே ஆக்டார நெட் ஃபோர்ஸும் 0. இப்போ கேபிட்டல் Qக்கும் ஸ்மால் Qக்கும் வேல்யூ கேட்குறாங்க. நீங்கள் எந்த சார்ஜ் மேலே வேணால் நெட் ஃபோர்ஸ் 0 ஈக்குவேட் பண்ணலாம். பட் சென்டர் சார்ஜுக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இதுக்கு இருக்க ஃபோர்ஸு கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு வந்து Qக்கும் கேபிட்டல் Qக்கும் ரிலேஷன் வராது. ஸோ மேக்னிடியூட்க்கு பண்ணும்போது ஏதாவது ஒரு கார்னர் சார்ஜ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் இஸ் 0. கரெக்டாக? ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்கள். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்கள் என்ன வேல்யூ வருதுன்னு. ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஃபோர்ஸ் பிட்வீன் kq square by r square because distance between these two is r and this is r/2. இது 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். r square cancel ஆகிடும், k cancel ஆகிடும், ஒரு q cancel ஆகிடும். ஸோ q is equal to minus q/4. So it is option 2. Okay.
அடுத்த question போலாங்க. சரி. 3 charges are placed at the vertices of an equilateral triangle of side A as shown in the figure. The force experienced by the charge placed at the vertex A, இதான் vertex A, in a direction normal to BC. சரி, அதில் ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. சரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸஸ். இங்கே ஒரு ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் கியூ இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் கியூ இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், திஸ் இஸ் F1. ஸோ ஏல இருக்க சார்ஜ் வந்து will experience an attractive force to the other one. இங்கே it is going to experience a repulsive force F2. Since it is an equilateral triangle, இது 60, இது 60னா இந்த மொத்த ஆங்கிள் வந்து 120. ஸோ F1 F2 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ரிசல்டன் போட்டிங்கன்னா, பேரலோகிராம் லா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, ஃபஸ்ட்டு F1 வெக்டர் ஓட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? கே. மேக்னிடியூட் போடும்போது நீங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் போட வேணாம். பை டிஸ்டன்ஸ் வந்து சைட்ஸ் ஆர் ஏன்னு சொல்லியாச்சு. கிவன். ஸோ ஏ ஸ்கொயர். F2 வெக்டரோட மேக்னிடியூடு இதே தான் வருது, ரைட்? அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 120. ஸோ இப்போ ரிசல்டன்ட் என்ன வரும் அப்படின்னா √over KQ square by A square. This is F1 square. இது F2 square. minus 1/2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ KQ square by A squareலாம் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா √over. ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ இல்லை Q square by 4πε0 A square. ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. இப்போ டைரக்ஷன் வைஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இட் இஸ் மைனஸ் ஐ கேப். பட் மேக்னிடியூட் போடும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வருது. ஓகே, அடுத்தது போகலாமா? சரி. Equal charges are placed at 4 corners of a square of length A. The magnitude of force on charge B will be. ஒரு ஸ்கொயர் இருக்குது, லென்த் ஏ. ஸோ 4 சைடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நேம், திஸ் இஸ் AB, C, D. B மேலே ஆக்டாராக நெட் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. A வந்து பியை வந்து ரிப்பல் பண்ணும், F1. திஸ் வில் ஆல்சோ ரிப்பல், F2. இதுவும் ரிப்பல் பண்ணும், F3. இதை ரிசால்வ் பண்ணும், F1, F2. இதோட ரிசல்டன்ட் வந்து F(1)2 இங்கே வந்துடும். F3யும் அதே லைனில் இருக்குது. ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன பண்ணால் போதும்? அது ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஸோ F நெட்டுன்றது F(1)2 ப்ளஸ் F3. ஓகே, சரி. F(1)2 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, F1ஓட வேல்யூ வந்து KQ square by A square. இதுவும் KQ square by A square. இது KQ square by √2A the whole square. F1க்கும் F2க்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 90. ஈக்குவல் வெக்டர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் வந்து √2 டைம்ஸ் ஒன் ஆஃப் தெம்மாக இருக்கும், ப்ளஸ் KQ square by 2A square. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா KQ square by A square எடுத்துடலாம். You will have √2 plus 1/2. LCM எடுத்தீங்கன்னா 1/4πε0 Q by A square 2√2 plus 1/2, which is option 3. கரெக்டா?
ஸோ இந்த parallelogram law கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். FR is equal to root of F1 square plus F2 square plus 2 F1 F2 cos theta. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம். ஓகே. Two spherical conductors B and C having equal radii carrying equal charges in them repel each other with the force F. ஸோ Bன்னு ஒரு ஸ்பியர் இருக்குது, Cன்ற ஒரு ஸ்பியர் இருக்குது. ரெண்டு பேரும் ஈக்குவல் ரேடியஸில் இருக்காங்க, ஈக்குவல் சார்ஜ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் வந்து kq²/r². ஓகே. A third spherical conductor having same radius as B but uncharged. ஸோ நம்ம தேர்டாக ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம், இது unchargedனு வச்சுக்கலாம், which means 0 charge. It is brought in contact with B. B கூட கான்டாக்டில் வரீங்க. அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து Q + 0 கரெக்டாக, which is Q. இப்போ டச் பண்ணிட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு போகும்போது சார்ஜஸ் ஈக்குவலாக செப்பரேட் ஆகும். ஸோ இதுலேயும் ஒரு Q/2 போயிடும், இதுலேயும் ஒரு Q/2 போயிடும். இது B, இது வந்து அன்சார்ஜ். இது வந்து நான் வேணால் ஐ நேம் இட் அஸ் A. ஓகே. தென் இட் இஸ் brought in contact with C. இப்போ இதை மறுபடியும் கொண்டு போய் C கூட டச் பண்ணுறீங்களா? C கூட டச் பண்ணும்போது இதோடது Q/2, Cயோடது Q. ஸோ டோட்டல் சார்ஜ் என்ன ஆகிடும்? 3Q/2. மறுபடியும் பிரிக்கும் போது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும், which is 3Q/4, 3Q/4. ஸோ இப்போ A ஓடதும் 3Q/4, C ஓடதும் 3Q/4. இப்போ புது ஃபோர்ஸ் கேட்குறாங்க. சரி, பியோடது என்னவாயிடுச்சு இப்போது? Q/2, சியோடது 3Q/4. டிஸ்டன்ஸ் அதுவே வச்சுக்கலாம். புது ஃபோர்ஸ் நான் இங்கே எழுதுகிறேன். F' is equal to K Q/2 3Q²/8/r² வந்துடும். இதில் இந்த KQ²/r²லாம் நீங்கள் Fன்னு எழுதுனீங்கன்னா it is going to be 3F/8, which is option 4. ஓகே. அடுத்தது போகலாமா? ஓகே. The figure shows sum of electric field lines corresponding to an electric field. The figure suggests, okay, field lines வந்து க்ளோஸ்லி பேக்டாக இருந்தால் அங்கே ஃபீல்ட் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஃபார் அப்பார்ட்டாக இருந்தால் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கம்மி. இப்போ ஏலையும் சிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ E at A is equal to E at C. பட் பியில் வந்து அது எப்படி இருக்குது? லைன்ஸ்லாம் தள்ளி இருக்குது. ஸோ இதுதான் கிரேட்டராக இருக்கும் தென் E at B. ஸோ இந்த ஆப்ஷன் 3. ஓகே. சரி, அடுத்த கொஷின். ABC is an equilateral triangle. Charges plus Q are placed at each corner. The field intensity at O will be. ஓவில் வந்து ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்குறாங்க. எப்படி போடலாம் ஓவில் ஃபீல்டு இன்டென்சிட்டி? எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ். இது சென்ட்ராய்டு, அவுட்வர்ட்ஸ். பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அவுட்வர்ட்ஸ், இதுக்கும் அவுட்வர்ட்ஸ். சரி, டிஸ்டன்ஸு சென்ட்ராய்டுக்கும் வர்டெக்ஸ்க்கும் உள்ள தூரம் வந்து A/√3, ப்ரொவைடட் நான் சைட்ஸ்லாம் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 3 வெக்டர்ஸ் இப்படி இருக்குது. 3க்கும் உள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஃபஸ்ட்டு 1யும் 2யும் ரிசால்வ் பண்ணிங்கன்னா E12 இப்படி வந்துடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துட்டாங்க, பட் டைரக்ஷன் ஆப்போசிட். அப்போ நீங்கள் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், பெருசிலிருந்து சின்னதாக சப்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? E1, E2, E12, E3யோட வேல்யூலாம் தெரியணும். E1 is equal to, ஏன்னா சேம் சார்ஜஸ்ஸு சேம் மேக்னிடியூட், K Q/A/√3 the whole square.
அப்போ 3kq/a² வந்துருச்சுமா. E12 ரெண்டுத்துக்கும் 1க்கும் 2க்கும் நடுவில் ஆங்கிள் வந்து 120. முன்னாடி ஒரு சம்மில் போட்டோம் 120 போட்டால் அதே தான் வருது. நீங்கள் வேணும்னா யூ கேன் ட்ரை. E1² + E2² + 2 E1 × cos 120 போடுங்க. இதே வேல்யூ தான் வரும், which is 3kq/a². இப்போ E12ஓட வேல்யூ இதுதான், E3ஓட வேல்யூ அதே தான். ரெண்டு ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். கேன்சல் ஆச்சுன்னா ஈநெட் வந்து 0. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் 3 கார்னர்ஸில் சேம் மேக்னிடியூட் சேம் நேச்சரில் இருக்க சார்ஜஸ், நேச்சர்னால் இப்போ எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ், அந்த மாதிரி இருந்ததுன்னா நெட் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆர் சென்ட்ராய்டு இஸ் ஆக்சுவலி 0. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஷின். கொடுத்துருக்க 4 ஃபிகரில் எங்கே வந்து நான் ஜீரோன்னு கேட்குறாங்க. சென்டரில் அவுட்வர்ட்ஸ் ஃபீல் லைன்ஸ், அவுட்வர்ட்ஸ் டைகனலி ஆப்போசிட் கேன்சல் ஆகிடும். இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஈநெட் சென்டரில் 0. ஓகே, இங்கே டைபோலு ரைட். இந்த பாயிண்ட் வந்து டாக்ஸியல் லைன் வச்சுக்கோங்க. இது இன்வேர்டு, இது அவுட்வேர்டு. ஸோ நெட் ஃபீல்டோடது இப்படி இருக்கும், இதுக்கு இப்படி இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். கரெக்ட், அவுட்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் இந்த பார்ட் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ நெட் ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி சம்வேர் இன் ஹியர். ஸோ இதில் வந்து 0 ஆகலை. தேர்டில் இதுலேயும் அவுட்வர்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் மேக்னிடியூட், அவுட்வர்ட்ஸ் சேம் மேக்னிடியூட் கேன்சல் ஆகிடும். அவுட் இதுக்கும் E0. கரெக்ட். சரி, இங்கே அவுட்வர்ட்ஸ் பட் இதுதான் பெரிய ஃபீல்டு, ஏன்னா இங்கே 2q இருக்குது. ஸோ இது E1. இது E2. இது E3. 1 minute, டைரக்ஷன் தப்பாக போட்டுட்டேன். பெரிய ஃபீல்டோட டைரக்ஷன் தான். இது E3. ஸோ E1க்கும் 2க்கும் மேக்னிடியூட் போட்டிங்கன்னா இது 120 டிகிரி. ஸோ E12 இங்கே வந்துடும். 120 டிகிரினா உங்களுக்கு இப்போ தான் சொன்னோம் போன சம்மில், அதே தான் வரும் மேக்னிடியூட். E1 E2ஓட வேல்யூவே தான் E12க்கும் வரும் when the angle is 120. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் மேக்னிடியூட், ஆப்போசிட் டைரக்ஷன், கேன்சல் அவுட் ஆகிட்டு இதுவும் E0. ஸோ செகண்ட் டயக்ராமில் மட்டும்தான் என்ன ஆகலை, E வந்து கேன்சல் அவுட் ஆகலை. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். A hollow insulated conducting sphere சொல்லிட்டாங்க is given a positive charge of 10 microcoulomb. What would be the electric field at the center of the sphere if its radius is 2 meters? Conducting sphere, center 0. கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஓகே, அடுத்த கொஷின். 2 infinitely long parallel conducting plates, ரெண்டு கண்டக்டிங் பிளேட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ளஸ் சிக்மா, இன்னொன்று மைனஸ் சிக்மா. ஆர் செப்பரேட்டட் பை a small distance. The medium between the plates is vacuum whose permittivity is ε0. Then the field at the region between the plates is, ஸோ ஜென்ரலாக பிளேட்ஸ்க்கு வந்து என்ன ஃபீல்டு இன்டென்சிட்டினா σ/2ε0. இப்போ நீங்கள் டைரக்ஷன் போட்டு பார்க்கணும். இதுக்கு அவுட்வர்ட்ஸில் இருக்கும், இந்த பிளேட்டுக்கு இன்வர்ட்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஃபீல் லைன் அவுட்வர்ட்ஸு, அதோடது இன்வர்ட்ஸு. ஸோ இது வந்து E1 மைனஸ் E2 போடுவீங்க, விச் இஸ் σ/2ε0 மைனஸ் σ/2ε0. இங்கே 0. இங்கேயும் அதே தான் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து ரெண்டு பேருக்கும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ E net இஸ் நத்திங் பட் E1 ப்ளஸ் E2 விச் இஸ் σ/2ε0 ப்ளஸ் σ/2ε0 விச் இஸ் σ/ε0. Option 3. Okay. The electric field in a certain region
is acting radially outward is given by E is equal to A into R. A charge contained in a sphere of radius A centered at the origin of the field will be given by, okay, they are asking you to find the charge. So field வந்து என்னவா இருக்குன்னா இப்போ வேரியபிளாக இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம்? ஓகே, Gauss law யூஸ் பண்ணுங்கள். E into ds or dA is equal to Q enclosed by epsilon naught. ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம வந்து E into radius வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 pi a square is equal to Q by epsilon naught போடலாம். கரெக்டாமா? ஓகே, ஸோ இப்போ இங்கே E வந்து என்னவா இருக்குது அப்படின்னா வேரியபிளாக இருக்குது. கரெக்ட். E is equal to A into Rன்னு கொடுத்தாச்சு. ஸோ A into R வந்து நீங்கள் என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம்? ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். 4 pi a square is equal to Q by epsilon naught. So Q can be written as 4 pi epsilon naught a cube. Okay. So they are asking you to find the charge. So which is going to be 4 pi epsilon naught a into a cube. So it is option 3. Okay. நம்ம இங்கே ஆருக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? ஏ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்பியருக்குள்ளே என்ன சார்ஜுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் அவங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆருக்கு வந்து நம்ம ஏ போட்டுக்கணும். ஓகே, சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். At what distance from the larger point charge the electric field is 0? Electric field எங்கே 0ன்னு கேட்குறாங்க. ஸோ இட் மீன்ஸ் they are asking you to find the null point. ஸோ இங்கேயும் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸ் இருக்கும், இங்கேயும் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ஸ் இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட்லி டிரெக்டடாக இருக்குது. ஸோ இன் பிட்வீன் சம் பாயிண்டில் அவங்க 0 ஆகலாம். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ரைட். ஸோ அது ஒரு சார்ஜ்லேருந்து எக்ஸிலர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்றுலேருந்து R minus x எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இதனால இங்கே என்ன ஃபீல்டு? KQ by x square. இதனால இங்கே என்ன ஃபீல்டு? K 100Q by R minus x the whole square. ஸோ KQ கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by x square is equal to 100 by R minus x the whole square போட்டுக்கலாம். Take square root on both the sides. 1 by x is equal to 10 by R minus x. So R minus x is equal to 10x. 11x is equal to R. So x is equal to R is 44 centimeter by 11, which is 4 centimeter. அப்போ இதுதான் எக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இது 4 சென்டிமீட்டர்னா இந்த சார்ஜ்லேருந்து 44 minus 4 is 40 சென்டிமீட்டர். ஸோ அவங்க லார்ஜர் பாயிண்ட் சார்ஜ்லேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பி 40 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, அடுத்த question. An electric dipole is an unstable equilibrium. Unstable equilibriumனா theta வந்து 180 degree. Stable அப்படின்னா theta 0. Neutral அப்படின்னா theta வந்து 90. The angle between dipole moment and the electric field. Dipole momentuக்கும் electric fieldக்கும் கேட்குறாங்க. It is going to be 180. ஓகே, சரி, அடுத்தது. 3 point charges are placed at points கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து y axisல இருக்கு. This is plus q. 0, a, 0. அடுத்தது minus 2q. 0, 0, 0, which is at origin. அடுத்தது
plus Q. A, 0, 0. So they form a right angle triangle. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னா எனக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கணும். இங்கே எனக்கு வந்து பேர் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் இல்லை. ஸோ இந்த -2Q நான் என்ன பண்ண போகிறேன், -Qன்னு பிரிச்சுக்க போகிறேன். ஸோ now this is a dipole, this is a dipole. Direction of dipole moment -Q to plus Q. இங்கேயும் -Q to plus Q. So I'm having something like this. ஆமாம் தானே, இது P1 வெக்டர் which is P வெக்டர் எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரோட மேக்னிடியூட் கூட சேம். எப்படி மேக்னிடியூட் சேம்ன்ற, சார்ஜ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இதுவும் A, இதுவும் A. ஸோ Q இன்டூ A தான் வருது. ஆங்கிள் பிட்வீன் தெம் 90 டிகிரி. கரெக்ட். ஸோ அப்போ ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும், √/P² + P² + 2 into cos 90 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ √2 times P. Pயோட வேல்யூ Q into A. ஸோ √2 times QA. Direction. How do you find the direction? There is something called direction cosines. சரியா? ஸோ நீங்கள் தீட்டா வச்சு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக பாசிட்டிவ் y டைரக்ஷன் இல்லை. ஸோ இது A, இது A. ஸோ √2 QA along the line joining points origin in this. So it is option 2. ஓகே, ஆரிஜின்லேருந்து வர லைன், இப்படி ஜாயின் பண்ணுற லைன். ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து A, A. ஸோ இது வழியாக தான் போகும். சரியா? சரி, அடுத்த கொஷின். An electric dipole is situated in an electric field of uniform intensity E, whose dipole moment is P and moment of inertia is I. If dipole is slightly displaced from equilibrium position, angular frequency of oscillation is, which means omega என்னன்னு கேட்குறாங்க. சரி, டார்க்கோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, PE sin theta. For smaller as oscillations you can write PE theta. இது equation 1. Since angular motionன்றனால torque is equal to I alpha. System of particles லெசனில் வரும். ஆல்ஃபாவை வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இதுவும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் வர ஒரு ஃபார்முலா. ஆசிலேஷன்ஸ் லெசன்லேயும் இது வரும். ஓகே, ஸோ பி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா வந்து நீங்கள் ஒமேகா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். தீட்டா ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PE/I, which means omega is √PE/I. ரூட்டை வந்து நீங்கள் என்ன எழுதலாம், பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1. அடுத்தது ஃப்ளக்ஸ் கொஷின்ஸ் வந்துருச்சு. A surface of side L meter in the plane of paper is placed in uniform electric field E, acting on the same plane. இப்போ இதான் ஒரு ஆப்ஜெக்ட்னு வைங்க, இதுதான் பிளேன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஏரியா வெக்டர் எப்படி இருக்குன்னா, இந்த பிளேனுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுதான் ஒரு பிளேன் வச்சுக்கோங்க, ஃபீல்டு இதே பிளேனில் இருக்குன்ட்டாங்க, சேம் பிளேன் பட் அட் சம் ஆங்கிள் தீட்டா. இதோட ஏரியா வெக்டர் எப்படி இருக்குன்னா, பிளேனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் பிளேன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா ஏரியா வெக்டர் would be perpendicular to the plane. இப்போ ஃபீல்டும் அதே பிளேன் சொல்லிட்டாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் them is 90. ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து EA cos theta. ஸோ cos 90 போட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் கோயிங் டு பி 0. இந்த தீட்டான்றது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் இன் த சேம் பிளேன். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். A point charge Q is placed at a distance a/2 directly above the center of a square of side A. ஸ்கொயரோட சென்டரில் இருந்து a/2 டிஸ்டன்ஸில் ஒரு சார்ஜ் வைக்கிறீங்களா? ஓகே,
இப்போ ஃப்ளக்ஸ் கேட்குறாங்க த்ரூ த ஸ்கொயர். சரி, எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா I have to enclose this charge. ஓகே, இதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சரி, ஒரே ஒரு ஸ்கொயர் சைடு இருந்தது. பட் இதை என்க்ளோஸ் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ ஸ்கொயர்ஸ் வேணும்னா I need 6 squares so that it would look like a cube. க்யூபோட சென்டர் பாடி சென்டரில் இது இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ ஸ்கொயர் கேட்குறாங்க. எனக்கு எத்தனை ஸ்கொயர் தேவைப்பட்டுச்சு இது என்க்ளோஸ் பண்ண? ஸோ we have formula for flux. It is Q by number of identical faces required to enclose the charge by epsilon naught. So here I added 6 squares to enclose this charge. So flux is going to be Q by 6 epsilon naught. Okay. இதே ஃப்ளக்ஸ் த்ரூ க்யூப் கேட்டிருந்தாங்கன்னா எத்தனை க்யூப் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I need only 1 cube to enclose this charge. So it is Q by epsilon naught. அதே இதில் ஒரு சார்ஜை வந்து ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் ஆஃப் த க்யூபில் வைக்கிறாங்களாம். So I've kept somewhere here. So how many cubes are required to enclose this? I would need another cube here, right? So I need 4 cubes. Please understand. So I'll just draw a top view. The charge is somewhere here. So you would need basically 4 cubes on the first layer to enclose it, but still it is actually not completely enclosed. So what you will do, you will put another 4 cubes here. So you will have actually 8 cubes to enclose this. So flux through cube is, how many cubes we needed? 8. So it's going to be Q by 8 epsilon naught. Here n is 8. Okay. Okay. A cylinder of radius r and length L is placed in a uniform electric field parallel to the cylinder axis. Okay. The total flux. So if you want to find the total flux, this is area vector for the circular one. This is area vector for the other circular area. இது பார்த்தீங்கன்னா ஏரியா வெக்டர் ஃபார் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். கரெக்டுங்களா? இங்கே ஃபீல்டுக்கும் இதுக்கும் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, இங்கே 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா -EA வரும். இங்கே E2 வந்து 0 இந்த இடத்துல, ஏன்னா cos 90 0. இங்கே ஃப்ளக்ஸ் 3 வந்து +CA. அவங்க கேட்குறது நெட் ஃப்ளக்ஸு. நெட் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா Φ1 + Φ2 + Φ3 என்ன வரும்? நெட் ஃப்ளக்ஸ் வில் பி 0. ஓகே, அடுத்தது போகலாமா? ஓகே. Two identical charged spheres are suspended from a common point. So first ஒரு காமன் பாயிண்டில் சஸ்பெண்ட் ஆகிருக்கான். ஸ்ட்ரிங்ஸோட லென்த் வந்து எல்லாம், டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து டியா. டி இஸ் வெரி வெரி ஸ்மாலர் தென் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஏன் ரிப்பல் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கான். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து சார்ஜஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிக்குதான். ஸோ சார்ஜஸ் கம்மியாச்சு அப்படின்னா என்னாகும்? ரெண்டு பேரும் வந்து மூவ் ஆவாங்க. ஸோ dq/dt லீக்கிங் ஆஃப் சார்ஜஸ், ரேட் ஆஃப் லீக் ஆஃப் சார்ஜஸ் வந்து கான்ஸ்டன்ட்டுன்ட்டாங்க. ஸோ இதனால் ஸ்பியர்ஸ் வந்து ஒன்று அப்ரோச் பண்ணி வருதான் வித் வெலாசிட்டி சே v. சரி, ஸோ த v varies as a function of distance x between the spheres as. சரி, இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் மாறிட்டே வருதான். ஸோ இந்த வெலாசிட்டிக்கும் டிஸ்டன்ஸ் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்குறாங்க. சரி,
ஃபஸ்ட் இனிஷியலாக அவங்க 2 பேர் நடுவில் இருக்க ஆங்குலர் டிஸ்டன்ஸ் வந்து 2 தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா தீட்டா. ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபோர்ஸஸ் மார்க் பண்ண போகிறோம். எம்ஜி டி டென்ஷனு, இது தீட்டா, இது டி காஸ் தீட்டா, டி சைன் தீட்டா, electrostatic force of repulsion which is k q square by r square இல்லை நீங்கள் x square போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவேட் பண்ணலாம். t sin theta is equal to k q square by x square. இது ஈக்குவேஷன் 1. t cos theta is equal to mg. ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா t கேன்சல் ஆகிடும். tan theta is equal to k q square by mg x squareனு வரும். இப்போ எனக்கு வந்து தீட்டா வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா ரெண்டும் மூவ் ஆகும்போது வேரி ஆகும். ஸோ தீட்டாவை எப்படி எழுதலாம், tan தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் போட்டுடலாம். d is very very smaller than Lன்ட்டாங்க. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஃபார் ஸ்மாலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் this and this would be almost same இல்லைங்களா. அப்போ இதை வந்து நான் x by 2 by Lன்னு எழுதிக்கிறேன். k q square by mg x square எழுதலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஐ ரைட் x cube is proportional to q square. மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டுங்க. ஸோ அப்போ x is proportional to q power 2 by 3ன்னு வந்துடும். ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx by dt is equal to 2 by 3 times q into 2 by 3 minus 1 எவ்வளோ, minus 1 by 3 into dq by dtன்னு வந்துடும். ஓகே, இல்லை நம்ம வந்து அவங்க வந்து q வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படி மாற்றிடலாம். q is proportional to x power 3 by 2ன்னு போட்டுடலாம். ஸோ dq by dt is equal to 3 by 2 times x power 3 by 2 minus 1 வந்து 1 by 2 into dx by dt போட்டுக்கலாம். ஸோ dx by dt நமக்கு என்னன்னு தெரியுமா, we know it is v இல்லையா. ஸோ dq by dt is equal to 3 by 2 x power 1 by 2 into vன்னு வரும். ஸோ v is இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, ஏன்னா dq by dt கான்ஸ்டன்ட்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா v is proportional to x power minus 1 by 2. ஓகே, நீங்கள் q வச்சு கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்புறம் மறுபடியும் நீங்கள் v எடுத்துகிட்டு வரணும், எக்ஸை உள்ளே கொண்டு வரணும். தட் would be like லிட்டில் டிஃபிகல்ட். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸோட பவரில் மாற்றிட்டு பண்ணால் எனக்கு டைரெக்டாக v வந்துடும். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். A charge q is placed at the center of line joining two charges. The system of 3 charges, I think இந்த கொஷின் ஆல்ரெடி பண்ணியாச்சு. It is minus q by 4 இல்லையா, equilibrium of charges. The same question is repeated. Okay, அடுத்தது பாருங்க. A hollow cylinder has a charge q coulomb within it. If I is the electric flux in units of voltmeter associated with the curved surface B, curved surface இருக்க flux வந்து phi ஆ, with the plane surface A in unit. Okay, B ஓட அசோசியேட் ஆகிருக்க ஃப்ளக்ஸ் வந்து ஃபைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏல வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதில் உள்ள வந்து சார்ஜ் q இருக்கான். சரி, நம்ம என்ன எழுதலாம், நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் இஸ் கோயிங் டு பி q by epsilon naught. நெட் ஃப்ளக்ஸ் வந்து q by epsilon naught. இந்த நெட் ஃப்ளக்ஸில் என்னென்ன இருக்குது, ஃப்ளக்ஸ் த்ரூ C இருக்குது, ஃப்ளக்ஸ் த்ரூ B இருக்குது, ஃப்ளக்ஸ் த்ரூ A இருக்குது. கரெக்டாக ஃப்ளக்ஸ் த்ரூ B வந்து ஃபைன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் த்ரூ சியும் ஏவும் மேக்னிடியூட் வைஸ் சேம், பட் டைரக்ஷன் ஒன்று வந்து இன்கமிங் ஃப்ளக்ஸ், இன்னொன்று வந்து அவுட் கோயிங்.
entering or leaving னு வெச்சுக்கோங்க. But magnitude wise they are same. So 2 times flux in A னு எழுதிக்கலாம். Because flux in A is equal to flux in C. Because both are same area இருக்க objects. Plus flux in B fine எழுதிக்கலாம் is equal to Q by epsilon naught. 2 flux in A is equal to Q by epsilon naught times minus 5. So அப்போ flux in A is equal to இந்த 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1 by 2 times Q by epsilon naught minus 5. அவ்வளோதான். Gauss law வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சரி, அடுத்த கொஷின் போகலாம். A charge Q is enclosed by Gaussian spherical surface of radius r. If the radius is double, then the outwards flux will be. ஒரு சார்ஜ் Q enclose ஆயிருக்கு. இப்போ சர்ஃபேஸ் ரேடியஸை மட்டும் பெருசாக்கிட்டீங்க. Flux is independent of dimensions of the object. It only depends on the charge enclosed. உள்ளே இருக்க சார்ஜை நீங்கள் டபுள் பண்ணலை, டைமென்ஷன்ஸ் தான் டபுள் பண்ணுறீங்க. ஸோ that would not change the flux. ஃபீல்டு மாறலாம், ஆனால் ஃப்ளக்ஸ் மாறாது. சரியா? சரி, அடுத்த கொஷின். A charge Q microcoulomb is placed at the center of a cube. The flux outcoming from any one of the faces. ஃபார்முலா என்னது? Q by n epsilon naught தான் ஃப்ளக்ஸு. க்யூப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனி ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபேஸஸ் கேட்குறாங்க. ஸோ 6 ஃபேஸ் இருக்கும் அதை என்க்ளோஸ் பண்ண. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து Q by 6 epsilon naught. Q வந்து மைக்ரோவில் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா Q by 6 epsilon naught into 10 power minus 6 coulomb. Option 4. Okay. The last question. 2 point charges minus Q and plus Q are placed at a distance L as shown in the figure. The magnitude of electric field's intensity at a distance R varies as. Okay. See, நீங்கள் அந்த R வந்து ஆக்சியலாக ஈக்குவட்டோரியலாக எதுவுமே சொல்லலை. R is very very greater than Lன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சியலாக இருந்தாலும் ஈக்குவட்டோரியலாக இருந்தாலும் இது வந்து ஷார்ட் டைபோல் வந்து டினோட் பண்ணுது. இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R cube தான். இட் இஸ் ஆப்ஷன் 3. இன்னும் கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் வந்து பொட்டென்ஷியல் லெசன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, thank you so much for joining.